ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எங்கனோஸ் சேனல். ஆக்சுவலாக எல்லாம் இன்றைக்கி மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க, பிளட் பாத் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ரீசன் என்னன்னா, ஐடி ரிசல்ட்ஸ் நல்லா இல்லை, பட் ஐடி ஸ்டாக்ஸ்லாம் மேலே போச்சு. ஆனால் பேங்க் ஸ்டாக்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு, ரிசல்ட்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு, ஆனால் கீழே விழுந்துருக்கு. ஸோ இது வந்து ஐடி ஸ்டாக்ஸுக்கும் இந்த நிலைமை வர சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இன்ஃபோசிஸில் வச்சுருந்தீங்கன்னா, இன்ஃபோசிஸ் நல்லாவே ஒரு லாபம் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணவங்களுக்கு ஆசை இருக்குன்னா ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். லாங் டர்முக்கு ஹோல்ட் பண்ணுறவங்க ஹோல்ட் பண்ணுங்கள், அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் பேங்க் ஸ்டாக்ஸ் இப்போ அடிச்சிருக்கிறது வந்து பெர்மனன்ட்னு சொல்ல முடியாது, இது ஒரு டெம்பரரி தான். ஸோ இது அடிச்சிருக்காங்க, பட் வந்து மேலே போக சான்சஸ் இருக்குது. ஸோ இது இன்னைக்கு மெயின் ஆட்டு பார்க்க வேண்டியது ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான். நிஃப்டி பேங்க்கில் ஃபாலில் 50% ஆஃப் த ஃபாலுக்கு காரணம் நம்மளோட ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான். அன்றைக்கி நிஃப்டி பேங்க் 2060 பாயிண்ட்ஸ் அடிச்சிருக்காங்க. ஸோ இதில் 50% காரணம் ஹெச்டிஎஃப்சி பேங்க். நியர்லி 8% கிட்ட கீழே விழுந்திருந்து. நிஃப்டி ஐடி மட்டும் தான் இன்னைக்கு பாசிட்டிவ்ல இருக்குது. 233 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி ஐடியில் பாசிட்டிவ் இருக்குது. பிஎஸ்சி ஸ்மால் கேப் ஒரு 397 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்குது. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 1608 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 460 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்குது. மோர் ஓவராக அன்றைக்கி பேங்கிங் ஸ்டாக்ஸ் தான் ஃபோக்கஸில் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நிஃப்டி ஐடி, குறிப்பாட்டு ஐடி ஸ்டாக்ஸுக்கும் இந்த கிராஷ் வர சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ பேங்க் ஸ்டாக்ஸ் நல்ல நியூஸ், அதாவது நல்ல நியூஸ்னாலும் ஓவராலாக ஃப்ளாட் நியூஸ், பாசிட்டிவ் நியூஸ் தான் கொடுத்தாங்க. ஆனாலும் இப்படி அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மார்க்கெட் கரெக்ஷனுக்கு ரீசன் என்னன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ மார்க்கெட்டில் இன்றைக்கி எஃப்ஐஎஸ் காலி பண்ணது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நாளில் 10,578 கோடி காலி பண்ணியிருக்காங்க. அந்த செல்லிங் ப்ரெஷர், ப்ராஃபிட் புக்கிங்னால தான் இன்றைக்கி மார்க்கெட்டு கீழே விழதுக்கு இது ஒரு சான்சஸாக இருக்குது. பட் டிஏஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 406 கோடி வாங்கியிருக்காங்க. ஸோ இது எஃப்ஐஎஸ் ஒரே நாளில் 10,000 கோடிக்கு மேலே காலி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு மார்க்கெட்டில் கீழே விழதுக்கு அதிக சான்ஸு. நெக்ஸ்ட்டு சில அப்டேட்ஸ் இருக்குது, அதை பார்க்கலாம். இன்றைக்கி இந்த மார்க்கெட் கிராஷுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா சில குளோபல் அப்டேட்ஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் ஸ்டாக்ஸ்லாம் ஹெவி செல்லிங், ப்ராஃபிட் புக்கிங் நடந்துச்சு, அது ஒன்று. ஸோ வந்து மார்க்கெட்டில் வேல்யூஷன் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பேர் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க, அது ஒன்று. நெக்ஸ்ட்டு குளோபல் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்குது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு இந்த குளோபல் பேங்கு, குறிப்பாட்டு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ, யூரோப், இங்கெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ண போகிறாங்க இந்த மார்ச்சில் அப்படிங்கிற அப்டேட் நம்ம பார்த்துருந்தோம். மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி ஆகலை, இதுதான் உண்மை நிலவரம். மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இந்த இன்ஃப்ளேஷன் கம்மி ஆகலை. ஸோ அதனால ரேட் கட்ஸை வந்து எப்படியும் தள்ளி போட்டு தான் ஆகணும். எனக்கு தெரிஞ்சு மார்ச்சில் ரேட் கட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் அதில் வந்து சான்சஸ் இல்லை. ஸோ இதுவும் ஒரு காரணமாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட நெகட்டிவ் நியூஸ்னால தான் இன்றைக்கி மார்க்கெட்டை அடிச்சிருக்காங்க. மோர் ஓவராட்டு இன்னைக்கு 10,000 கோடி எஃப்ஐ காலி பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நெகட்டிவ் அப்டேட் தான். ஹெச்டிஎஃப்சி பேங்க் Q3 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நெட் ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க 16,372 கோடி பண்ணியிருந்தாங்க. நியர்லி ஒரு 34% இயர்-ஆன்-இயர் ஜம்ப் ஆயிருது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா 28,470 கோடி பண்ணியிருந்தாங்க. 24% இயர்-ஆன்-இயர் இன்க்ரீஸ் ஆயிருந்து. அவங்களோட கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸும் 1.26% ஆட்டு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இயர்-ஆன்-இயரில் சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 1.23% இருந்துச்சு. இது ஹெச்டிஎஃப்சி பேங்கோட Q3 அப்டேட்டு. பட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்லாவே கீழே விழுந்துருந்து. ஸோ யாரும் வருத்தப்படாதீங்க, லாங் டர்முக்கு நல்ல ஸ்டாக் தான். ஸோ இப்போ வந்து எம்கே குளோபல் ஃபினான்ஷியல் பார்த்தீங்கன்னா இவங்க ஹெச்டிஎஃப்சி பேங்குக்கு ஒரு 2,100 டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரீச் ஆகும் சீக்கிரம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மார்க்கெட் புல்லிஷாக இருந்ததுனால தான் அடிச்சிருக்காங்க. இவங்க வந்து எம்கே குளோபல் ஃபினான்ஷியல் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது ஹெச்டிஎஃப்சி பேங்கில் வந்து அப்டேட்டு. டார்கெட் ப்ரைஸ் 2,100. நெக்ஸ்ட் ஐடிசியில் வந்து அப்டேட்டு. ஐடிசியோட ஹோட்டல் பிஸ்னஸோட ஒன் ஆஃப் த மெம்பர் தான் ஃபார்ச்சூன் ஹோட்டல்ஸ். இவங்களும் ஐடிசி ஹோட்டல்ஸோட ஒன் ஆஃப் த மெம்பர் குரூப்பாக இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ஸ்மாலர் சிட்டிஸ்லாம் ஹோட்டலை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு பிளான் போட்டுருக்காங்க. இவங்களோட டோட்டல் போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா 50 ஹோட்டல்ஸ் மார்க்கை இப்போ தான் ரீச் பண்ணாங்க. ஸோ இவங்க வந்து இப்போ என்ன பிளான் வச்சிருக்காங்கன்னா, அந்த ஐடிசி ஃபார்ச்சூன் ஹோட்டல்ஸ் வந்து இன்வெஸ்டர்ஸ் கூட ஒரு ஆக்டிவ் டிஸ்கஷனில் இருக்கிறாங்க. குறிப்பாட்டி இப்போ அயோத்தியில் ராமர் கோயில் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அங்கே வந்து இப்போ இவங்க வந்து இந்த ஹோட்டலை ஓப்பன் பண்ணாங்கன்னா, அதாவது ஃபார்ச்சூன் ஹோட்டல்ஸ் வந்து அங்கே ஹோட்டல்ஸ் ஓப்பன் பண்ணாங்கன்னா நல்ல பிஸ்னஸ் ரன் ஆகும். ஸோ இப்போ மட்டும் இல்லை, அது கண்டினியூஸாக ரன் ஆகும். ஏன்னா டூரிசம் பிளேஸ் ஆகிரும். அது வந்து நிறைய பேர் வந்துட்டு போவாங்க. அப்போ வெளிநாட்டிலேருந்து வருவாங்க, வெளி இடத்துலேருந்து வருவாங்களாம் அங்கே தங்குவாங்க. ஸோ அப்போ வந்து இந்த ஹோட்டல் பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுறதுனால இவங்க இன்வெஸ்டர்ஸ்க்காக பேசிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்க இன்னும் 2 to 3 monthஸில், அதாவது ஃபியூ மந்த்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, அதில் வந்து ஒரு நியூஸை ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இன்வெஸ்டர்ஸுக்கு ஒரு நியூஸை ஷேர் பண்ணுவோம். குறிப்பாட்டு எப்படி நியூஸ் ஷேர் பண்ணுவாங்கன்னா, கண்டிப்பாட்டு நாங்கள் அங்கே ஹோட்டல் கட்ட போகிறோம்னா ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஐடிசி ஃபார்ச்சூன் ஹோட்டல்ஸில் வந்து அப்டேட்டு. அந்த ஃபார்ச்சூன் ஹோட்டல்ஸோட எம்டி அண்ட் எம்சி சமீர், எம்டி சொல்லியிருக்காரு, சமீர் எம்சி அவருக்கு நேமு. ஸோ இது வந்து ஐடிசி ஃபார்ச்சூன் ஹோட்டல்ஸில் வந்து அப்டேட்டு. டாடா மோட்டார்ஸில் வந்து அப்டேட்டு. டாடா மோட்டார்ஸ் வந்து டாடா பஞ்ச் அப்படிங்கிற ஒரு இவி வெஹிக்கிளை லான்ச் பண்ண போகிறாங்க. அதோட ப்ரைஸ் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 11 லட்சம். 11 லட்சத்தில் 1000 rupees கம்மின்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 10,99,000 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க டாடா பஞ்ச் இவி வெஹிக்கிளோட ப்ரைஸு. ஸோ இதோட டெலிவரி எப்போ பிகின் ஆகும்னா January 22 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டாடா மோட்டார்ஸில் வந்து அப்டேட்டு.
ஆக்சுவலாக ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமே, அதாவது அவங்களோட ஒஸ்ட் டேன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்கு அந்த கோவிடில் நடந்த கிராஷை விட இது மோசமான கிராஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 lakh crore வந்து இன்னைக்கு மட்டுமே லாஸ் பண்ணியிருக்காங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க் அவங்களோட மார்க்கெட் கேபிட்டலில். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல வந்து இன்னொரு அப்டேட் என்னன்னா, அவங்க வந்து பந்தன் பேங்க்ல 4.31% ஆஃப் த ஸ்டேக் வச்சிருக்காங்க. ஸோ அதை இப்போ என்டையர் ஸ்டேக்கையும் அவங்க ஆஃப்லோட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல வந்து அப்டேட்டு. வால்சோகனில் வந்து அப்டேட்டு. வால்சோகன் என்ன சொல்கிறாங்கன்னா, மஹேந்திராவை வந்து ஈவியில் பார்ட்னர்ஷிப் வச்சு நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு லோ காஸ்ட்ல எலக்ட்ரிக் எஸ்யூவி மேனுஃபேக்சர் பண்ணலாம் இந்தியாவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வால்சோகன். அதாவது மஹேந்திராவை இவி கார்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இவங்கள பார்ட்னர்ஷிப்புக்கு கூடுறாங்க வால்சோகன். மஹேந்திராவை பார்ட்னர்ஷிப்புக்கு கூடுறாங்க வால்சோகன் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு, அதாவது எலக்ட்ரிக் எஸ்யூவி இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு வால்சோகன் மஹேந்திராவை கூடுறாங்க எங்களோட பார்ட்னர்ஷிப் வாங்கிண்டு. பட் இது மஹேந்திரா தான் அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு தெரில. பட் அதோட ப்ராஜெக்ட் நேம் என்ன வச்சிருக்காங்கன்னா பீக் ஈவின்னு சொல்லியிருக்காங்க. இது மஹேந்திரா வால்சோகனில் வந்து அப்டேட்டு. எத்தனால் ஸ்டாக்ஸ்லாம் ஃபோக்கஸில் இருக்குது. ரீசன் என்னென்னா, கவர்மெண்ட் வந்து மொலாசஸுக்கு 50% ஆஃப் த எக்ஸ்போர்ட் டியூட்டி போட்டிருக்காங்க. ரீசன் என்னென்னா, நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே, அதாவது இந்தியாவுக்குள்ளே இந்த எத்தனால் தயாரிக்கிற கம்பெனிக்கு மொலாசஸ் ஒரு மூலப்பொருளாக இருக்குது. ஸோ அவங்களுக்குலாம் கிடைக்கிறதுக்கு வேண்டி தான் இந்த 50% ஆஃப் த எக்ஸ்போர்ட் டியூட்டி போட்டிருக்காங்க. இது வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து அப்டேட்டு. எத்தனால் ஸ்டாக்லாம் இப்போ ஃபோக்கஸில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எத்தனால் ஸ்டாக்ல வந்து அப்டேட்டு. ஃபாக்ஸ்கானும் ஹெச்சிஎல்லும் ஒரு சிப் பேக்கேஜிங் அண்ட் டெஸ்டிங் ஜாயின்ட் வெஞ்சூரில் வராங்க. அதாவது ஃபாக்ஸ்கானும் ஹெச்சிஎல் குரூப்பும் இந்த மைக்ரோ சிப், அது என்ன சிப்புன்னு சொல்லுவாங்கல்ல, சிப் பேக்கேஜ் பண்ணுறதுக்கும் டெஸ்டிங் பண்ணுறதுக்கும் ஒரு ஜாயின்ட் வெஞ்சூர் இந்தியாவில் அமைக்கிறாங்க. ஸோ இது இண்டஸ்ட்ரி மாதிரி அமைக்கிறாங்க. ரீசெண்டாக ஜூலையில் பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்கானும் இந்தியாவோட வேதாந்தா லிமிடெட் இவங்களும் ஒரு ஜாயின்ட் வெஞ்சூரில் வர போகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இதே மாதிரி தான் சிப் பேக்கேஜ் பண்ணுறதுக்கு டெஸ்டிங் பண்ணுறதுக்கு. பட் அந்த ஜாயின்ட் வெஞ்சூர் வந்து வேதாந்தாட்டில் பணம் இல்லாததுனால அது வந்து அபேண்டன் ஆச்சு. இப்போ வந்து ஃபாக்ஸ்கானோட ஹான்ஹாய் டெக்னாலஜி இந்தியா மெகா டெவலப்மெண்ட்டும் தாய்வானிஸ் கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சர் தான் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. $37.2 million சொல்லியிருக்காங்க. இந்த ஜாயின்ட் வெஞ்சர் பார்த்தீங்கன்னா 40% ஆஃப் த ஸ்டேக்கில் ரன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து தாய்வானோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் சொல்லியிருக்காங்க ஃபாக்ஸ்கானும் ஹெச்சிஎல் குரூப்பை தான் இந்த சிப் பேக்கேஜிங் அண்ட் டெஸ்டிங் வெஞ்சர் வந்து நம்ம இந்தியாவில் அமைக்க போகிறாங்க. இது ஃபாக்ஸ்கானில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் இந்த பிஎஸ்யூ ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்மளோட கவர்மெண்ட் ஸ்டாக்ல ஃபர்ஸ்ட் எஸ்பிஐ தான் இருந்தாங்க. இப்போ அவங்கள பீட் பண்ணி எல்ஐசி முதல் இடத்துக்கு வந்திருக்காங்க. எல்ஐசியோட கரண்ட் மார்க்கெட் கேபிடலைசேஷன் 5.72 lakh crore இருக்கு. எஸ்பிஐயோடது பார்த்தீங்கன்னா 5.62 lakh crore இருக்குது. ஸோ நியர்லி ஒரு 10,000 crore கிட்ட இவங்களோட அதிகமாக இருக்கிறாங்க. எஸ்பிஐயோட எல்ஐசி அதிகமாக இருக்கிறாங்க. டிசம்பர் 2023 பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ 5.10 lakh crore இருந்தாங்க, எல்ஐசி 4.23 lakh crore இருந்தாங்க. ஸோ அதை எப்படி படிப்படியாட்டு தான் அவங்களோட இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. நவம்பர்லேருந்து எல்ஐசி வந்து மேலே வந்திருக்கு. அது இப்போ எஸ்பிஐ பீட் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு வந்துட்டாங்க. எல்ஐசி பார்த்தீங்கன்னா 2 monthsல அதிகமாக ரேலி ஆச்சு. இந்த ஸ்டாக்கு நியர்லி 1.8 lakh crore கிட்ட ரேலி ஆயிருக்கு இந்த எல்ஐசி ஸ்டாக். இது எல்ஐசி ஸ்டாக்ல வந்து அப்டேட்டு. அதானி குழுமத்தில் வந்து அப்டேட்டு. இப்போ அதானி என்டர்பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஐஏஎன்எஸ் மீடியாவில் வந்து அவங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க வித் ஓட்டிங் ரேட் 76%. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க 50.5% தான் இருந்துச்சு. இப்போ அவங்க வந்து 76% ஆஃப் த ஓட்டிங் ரைட்ஸோட அவங்க வந்து இந்த ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஐஏஎன்எஸ் மீடியாவில். ஸோ இது அக்யூர் பண்ணது பார்த்தீங்கன்னா அதானியோட சப்சிடரி கம்பெனி ஏஎம்ஜி மீடியா நெட்வொர்க் மூலமாக தான் இவங்க அந்த இதில் ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து அதானி குழுமத்தில் வந்து அப்டேட்டு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா இப்போ ஐபிஓ ப்ராசஸ் பேசிகிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீஸோட ஐபிஓ ப்ராசஸ் வந்து நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்கோட சிஎஃப்ஓ தான் சொல்லியிருக்காரு, சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர். அவங்களோட ஐபிஓ வந்து சீக்கிரம் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன பிளான் வச்சிருக்காங்கன்னா பிரான்ச்சஸை இன்க்ரீஸ் பண்ணதுக்கு பிளான் வச்சிருக்காங்க. 13,000 பிரான்ச்சஸ் நெக்ஸ்ட் 3 to 5 years அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல வந்து அப்டேட்டு. ஏஷியன் பெயிண்ட்ஸில் வந்து அப்டேட். அவங்க Q3 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 34% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1475 கோடி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 5% growth காமிச்சிருக்கு. கம்பெனியோட வால்யூம் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12% growth காமிச்சிருக்கு. இது ஏஷியன் பெயிண்ட்ஸில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான அப்டேட்டு, அதாவது நம்ம ஆல்ரெடி நியூஸ் பார்த்துருந்தோம். அதானி குழுமம் வந்து அந்த வில்மர், இந்த ஃபார்ச்சூன் ஆயில் பிராண்ட் வச்சிருக்காங்களா அந்த கம்பெனி தான் அந்த வில்மர். அது வந்து சிங்கப்பூர் பேஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து இந்த வில்மரில் இருக்க கம்ப்ளீட் ஸ்டேக்கையும் விற்க போகிறாங்க அதானி குழுமம் அப்படின்னு நம்ம அப்டேட் பார்த்துருந்தோம். இப்போ வந்து அதானி குழுமம் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஜாயின்ட் வெஞ்சூரில் 7% ஆஃப் த ஸ்டேக்கை மட்டும் வச்சுட்டு மிச்சம் இருக்க எல்லா ஸ்டேக்கையும் விற்றுரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதானி குரூப். ஆல்ரெடி 44% ஜாயின்ட் வெஞ்சூர் தான் அந்த அதானி குரூப் அண்ட் அதானி வில்மர். அந்த வில்மர் கம்பெனியும் அதானியும் 44% ஸ்டேக் ஜாயின்ட் வெஞ்சூரில் தான் ரன் ஆகுது. ஸோ இப்போ 7% ஆஃப் த ஸ்டேக்கை வச்சுட்டு மிச்சம் எல்லா ஸ்டேக்கையும் விற்க போகிறதாட்டு அதானி குழுமம் அப்டேட் கொடுத்துருக்காங்க. கர்நாடகா பேங்க்ல வந்து அப்டேட்டு. கர்நாடகா பேங்கும் கிளிக்ஸ் கேபிட்டலும் ஒரு கோ லெண்டிங் பார்ட்னர்ஷிப்புக்குள்ள என்டர் ஆகியிருக்காங்க. ஸோ இது மூலமாட்டு இந்தியாவோட எம்எஸ்எம்இ செக்டார்
வந்து லோன் கொடுக்குறது எம்எஸ்எம்இ செக்டாருக்கு, இந்தியாவோட எம்எஸ்எம்இ செக்டாருக்கு லோன் கொடுப்பாங்க. ஸோ இதில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மூலமாட்டி இந்தியாவோட ஜிடிபியும் எம்ப்ளாய்மெண்ட் க்ரோத்தும் பிக்கஸ்ட் கான்ட்ரிபியூட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கர்நாடகா பேங்க் அண்ட் கிளிக்ஸ் கேபிட்டல் வந்து ஒரு கோன் லெண்டிங் பார்ட்னர்ஷிப்பில் என்டர் ஆகுறாங்க. இது கர்நாடகா பேங்க்ல வந்து அப்டேட்டு. ஃபெட்ரல் பேங்க்ல வந்து அப்டேட்டு. ஃபெட்ரல் பேங்க் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்றைக்கும் கீழே விழுந்திருந்து 145 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்துன்னு நினைக்கிறேன் நான் பார்க்கும்போது. ஸோ இந்த ஃபெட்ரல் பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்முக்கு நல்ல ஸ்டாக் தான். நம்ம ஆல்ரெடி Q3 ரிசல்ட்ஸ் பார்த்துருந்தோம், நேற்று முந்தினத்தை பார்த்துருந்தோம். ஸோ அவங்களுக்கு வந்து எம்கே குளோபல் ஃபினான்ஷியல் 180 ரூபா டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபெட்ரல் பேங்க் வந்து இப்போவுமே அக்யூசியேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ரீசன் என்னன்னா உங்களோட ப்ரைஸ் டு earnings 9 இருக்குது. ஸோ ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 145 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. கீழே விலை அக்யூசியேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபெட்ரல் பேங்க்ல இது நல்ல அப்டேட் தான். LTMindtree அவங்களோட Q3 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 17% ஜம்ப் ஆயிருக்கு, 1169 கோடி இருக்கு. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 5% க்ரோ ஆயிருக்கு LTMindtreeயோட. இது அவங்களோட எபிட்டா மார்ஜின் அண்ட் ஆப்ரேட்டிங் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 15.4% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து 16% வந்து லாஸ்ட் குவார்ட்டரில் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு மார்ஜின். இப்போ 15.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது LTMindtreeல வந்து அப்டேட்டு. L&Tல வந்து அப்டேட்டு. L&T வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டரை வின் பண்ணியிருக்காங்க. இவங்க டிஃபினட்டாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டர் தொடர்ந்து வின் பண்ணிட்டு இருக்கிறதுனால இவங்களோட ஸ்டாக் ஒன்று 52 வீக் ஹை டச் பண்ணியிருந்தாங்க. ரீசெண்டாக நேற்று வரை நம்ம பார்த்துருந்தோம் ஒரு புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட்டுக்கு அக்யூட் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி இந்தியா அண்ட் ஓமன் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் அக்யூட் பண்ணியிருக்காங்க. இது என்ன கன்ஸ்ட்ரக்ஷன்னா 3 ஸ்டார் ஹோட்டல். அந்த ஹோட்டல் ரூம் கட்டுறது 1000லேருந்து 2500 கோடி வரைக்கும் இருக்காங்க அந்த வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஓமனில் ஹோட்டல் 3 ஸ்டார் ஹோட்டல் கட்டுறதுக்கு 1000லேருந்து 2500 கோடி வரைக்கும் வேல்யூ இருக்குன்னு சொல்கிறாங்க. இது L&T கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து அப்டேட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் இன்ஃபோசிஸில் ப்ராஃபிட் புக் பண்ணவங்க பண்ணுங்கள், ஐடி ஸ்டாக்ஸில் ப்ராஃபிட் எதிர்பார்த்தவங்க புக் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுறவங்க ஹோல்ட் பண்ணுங்கள் டெஃபினட்டாட்டு. பேங்க் ஸ்டாக்கில் விழுந்த அடி ஐடி ஸ்டாக்ஸுக்கும் விழ சான்சஸ் அதிகமாகட்டே இருக்குது. ஏன்னா ஐடி ரிசல்ட்ஸ் மோசமாக தான் இருந்து, ஆனால் அந்த ஸ்டாக்ஸ்லாம் மேலே போகுது. பேங்க் ஸ்டாக்ஸ் ரிசல்ட் வந்து ஓரளவு பாசிட்டிவாக இருந்துச்சு. சில பேங்க் ஸ்டாக் நல்லா இருந்துச்சு ரிசல்ட்ஸ். ஆனாலும் அன்றைக்கி இந்த அடி அடிச்சிருக்காங்க. என்ன ரீசன் தெரில. ஓவராலாக நான் குளோபல் நியூஸ்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நியூஸ் பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.